நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும், நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்கே போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது, சொல்லு பாப்போம். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அண்ணன் ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க, இவன் 15 வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டாந்து காட்டணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவன் வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணையத்தில் இப்படிதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு டெமோ காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க எப்ப சொன்னோம்? தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட. இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல. அண்ணன் செங்கோட்டையனை வந்து பேச சொல்லியிருக்கலாமே. எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு. அவங்க கட்சியை சார்ந்தவர், அவருடைய நண்பர், ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அவர் வந்து சொல்லியிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா போய் அங்க சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே. ஏன் அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.